நம்ம பசங்க எல்லாருமே ரொம்பவே அட்ராக்டிவாக தெரியணும்னு நினைப்பாங்க. பட் அதே சமயத்தில் நான் ரொம்பவும் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினைப்பாங்க. அதர் சைட் நம்ம யாரோடையும் கீழே இருந்துடக்கூடாது, யாருக்கு கீழேயும் கம்பேரிசனாக இருந்துடக்கூடாது, நம்ம தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுன்ற தாட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறப்ப ரொம்ப சிம்பிளஸ்டாக அதே சமயத்தில் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவான வேஸில் நம்மளோட கேரை, நம்மளோட பர்சனல் கேரை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளஸ்டான வேலை நம்மளோட அவுட்லுக்கை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவை நம்ம 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். நம்ம பாடியில் அட்ராக்டிவ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹெட்டு, ஃபேஸ் ஏரியா, நம்பர் 2 நம்மளோட பாடி அண்ட் நம்பர் 3 நம்மளோட ஹேர். 3 முக்கியமான பார்ட்ஸ். இந்த 3 முக்கியமான பார்ட்ஸையும் நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இட் இஸ் யுவர் பாடி. உங்களோட பாடியில் அட்ராக்டிவ்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். உங்களோட பாடி ஓடரை மெயின்டைன் பண்ணலாம், அதை ரெடியூஸ் பண்ணலாம், ஸ்வெட்டிங்கை ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் இன்னொன்று ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வர வைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்பர் 1 உங்கள் அண்டர்ஆர்மில் உள்ள ஹேர்ஸை வந்து ட்ரிம் பண்ணுங்கள். சேவ் பண்ணாதீங்க, ஏன்னா அது வளரும் போது உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. நம்பர் 2, உங்களோட பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் தேவை. பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனை ட்ரிகர் பண்ணுறது ஸ்மெல் தான். அந்த ஸ்மெல்லு தரது உங்களோட ஃப்ரேக்ரன்ஸ். அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் அடிக்கணும். ஸோ நெட்டில் ஃப்ரேக்ரன்ஸ் பல்ஸ் பாயிண்ட் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்ட் ஏரியா, உங்களோட ஃபோர்ஆர்ம், உங்களோட அண்டர் ஆர்ம் ஏரியா அண்ட் உங்களோட நெக்கோட பேக் சைடு ஏரியா, ஸோ இதெல்லாம் வந்து பல்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பல்ஸ் பாயிண்ட்ல நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது வேஸ்லின் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிங்க. ஏன்னா அந்த மாய்ஸ்சரைசரோட ஃப்ரேக்ரன்ஸ் லாக்கின் ஆச்சுன்னா அது உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணும். இதனால உங்கள் ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்மெல் வந்து ரொம்பவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்கள் பாடியில் என்னென்னலாம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. அது வந்து உங்களோட ஸ்வெட்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிளியர் கட்டாக பார்த்துட்டோம். மூவிங் டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்பர் 2 and 3 வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 2, இட் இஸ் யுவர் ஹேர். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் அவங்களோட ஹேர் தான். ஸோ இப்படியாப்பட்ட ஹேரை வந்து நல்ல ஹெல்த்தியராகவும் நல்லா ஹைட்ரேட்டாகவும் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான கீ ஃபேக்டர்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்பர் 1, பொதுவாக நம்ம ஷாம்பு எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஸ்கால்பில் உள்ள ஜெம்ஸு, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கால்ப்பை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தானே. ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு மசாஜோட பண்ண போவீங்க. 2 to 3 மினிட்ஸ் வந்து உங்கள் ஸ்கால்ப்புக்கு வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. இது வந்து உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களோட ஸ்கால்ப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியராகவும் ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். நம்பர் 2, ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக பாதாம் ஆயிலே? நான் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் யூஸ் பண்ணலாம். பட் எதுக்காக பாதாம் ஆயில்னா, கோகோனட் ஆயில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கிரீஸியாக, ரொம்ப கிரீஸியாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பாதாம் ஆயில் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. கமிங் டு த கன்க்ளூஷன், நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பாதாம் ஆயிலை உங்கள் ஸ்கால்பில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. விட்ட பிறகு ஷாம்புவை கொஞ்சமாக யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதனால உங்கள் ஸ்கால்போட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கால்பை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், உங்களோட ஃபேஸ் ஏரியா. இதுல வந்து 2 முக்கியமான கீ ஃபேக்டர்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்பர் 1, இட் இஸ் யுவர் பியர்ட். ஹலோ பாஸ், உங்களுக்கு தான் தாடியே இல்லையே. பியர்டு பேச்சியாக இருந்தாலும் நல்லா ஒரு ஷேப்பாக வளருது அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து உங்களோட பியர்டை வந்து கேட்டால் ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. இல்லை சப்போஸ் இல்லை எனக்கு இந்த கர்மமே இல்லை, ரொம்பவுமே பேச்சியாக இருக்கு, இல்லை சுத்தமாக வளரல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போட்டு ரொம்ப ப்ரெஷராக வைக்காம ஜஸ்ட் க்ளீன் சேவ் பண்ணிட்டு உங்கள் லுக்கை மெயின்டைன் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களோட ஸ்கின் ஏரியா. ஸ்கின் ஏரியாவில் வந்து 2 முக்கியமான கீ ஃபேக்டர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 1, ஃபேஸுக்கு வந்து சோப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த சோப்பில் வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்குன்றனால உங்கள் ஃபேஸோட ஸ்கின்லாம் வந்து ரொம்பவுமே லைட்டாக இருக்கும், ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் ஃபேஸோட ஸ்கின்னுக்காகவே ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் விட்டமின் சி இருக்கிற மாதிரியான ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 2, SPF 50+ இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுங்க.
இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சன்னோட யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பாய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்களோட பிரதர் அமீனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from FFT.